வணக்கம். வெல்கம் டு பொன்மருவன் சேனல். இப்போ வந்து ஆங்கில படங்கள், இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியால சரி மிகப்பெரிய அளவுல மிகுந்த வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. காரணம் ஜாக்கி சான், அர்னால்டு இந்த மாரி ப்ரூஸ்லி படங்கள்லாம் தமிழ்லயும் டப் ஆகி வந்துட்டு இந்திய மொழியிலயும் டப் ஆயிட்டு அவங்களாம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான நடிகர்களா அறியப்படுறாங்க, தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அந்த வகையில ஒரு சிறந்த ஒரு ஹாலிவுட் படங்கள்ல நடிச்ச நடிகரா, ஆக்ஷன் ஹீரோவா அறியப்படுற ஒரு மிக சிறப்பான நடிகர்ன்னு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், எக்ஸ்பெக்டபிள்ஸ் இந்த மாதிரி படங்களில் நடித்த ஜேசன் ஸ்டேத்தம் அவர் நடித்த படம் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. 19ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகி 104 மில்லியன் கலெக்ஷன் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ரிவ்யூவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து புது படங்களோட ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருங்களில் வரும்போதும் அதுக்கப்புறம் ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ ஜேசன் ஸ்டேத்தம் வந்து ஒரு ரிட்டையரான ஒரு டீச்சர் வீட்டில் வந்து குடியிருக்கிறாரு. அவங்க வந்து ட்ரஸ்ட்டும் நடத்திட்டு வராங்க. அவர் வந்து ஹீரோ வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை விரும்பிட்டு வராரு. அவர் வந்து இந்த தேனீலாம் வளர்க்குற மாதிரி அது வந்து பொழுதுபோக்காகவும் சரி பிஸ்னஸாகவும் பண்ணிக்கிட்டு வராரு. அந்த டீச்சரோட ஒரு போர்ஷனில் பின்னாடி ஒரு இடத்துல வீட்டில் தான் குடியிருக்கிறார். அவங்க காம்பவுண்டுக்குள்ளேயே அந்த வீட்டில் சின்னதாக ஒரு இடத்துல குடியிருக்கிறாரு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த டீச்சரோட கம்ப்யூட்டர் வந்து ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ அதுக்கு ஃபோன் பண்ணி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த கரெக்ஷன் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் கரெக்ஷன் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டரு அந்த ஏஜென்ட்டுக்கு அவங்க வந்து சொல்கிற அந்த ஐடியாலாம் பண்ணிட்டு வரும்போது கடைசியில் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க காசெல்லாம் எடுத்துடுறாங்க. அவங்களுக்கே தெரியாமல். அவங்க கம்ப்யூட்டருக்கு அந்த அளவு நாலேஜ் இல்லை. அந்த அதனால் அந்த பணத்தை எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடுறாங்க. அந்த கேரட்டில் வரவங்க தான் பிலிஷியா ரஷாத்து, அந்த அந்த வயசானவங்க கேரட்டில். ஸோ அவங்க வந்து அந்த பணம் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் கணக்கில் அவங்க அக்கௌண்ட்லேருந்து போயிடுது. ஒரு 2 மில்லியன் கணக்கில் அவங்க அக்கௌண்ட்லேருந்து $2 மில்லியன் போயிடுது. காணாமல் போயிடுது, ஜீரோ ஆகிடுது. அவங்க நில் பேலன்ஸ் ஆகிடுது. இவங்க அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரஸ்ட்டு பணம் எல்லாமே அதில் தான் இருக்குது. அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டு பணம், அவங்க வயசான காலத்துக்கு அவங்க ஓய்வூதியம் எல்லாமே செட்டில்மெண்ட் எல்லாமே அதில் தான் இருந்தது. மொத்த அமௌண்ட்டும் வந்து ஒரு கும்பல் வந்து ஸ்கேம் பண்ணி திருடிட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டோன்னே அவங்க வந்து அவங்களே சுட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் அந்த வீட்டில் ஏதோ ஒரு வேற விஷயமா அந்த தேன்கூடு விஷயமா வரும்போது அந்த வீட்டில் இவர் வந்து கைது பண்ணப்படுறாரு. இவர் தான் கொலை பண்ணியிருப்பாரு டவுட் வந்திருக்கும். ஏன்னா அந்த அந்த பிலிஷியா ரஷத்துன்னு அந்த வயசான அந்த டீச்சரோட பொண்ணு வந்து எம்ஆ ரோவர். அவங்க எஃபிஐல வந்து ஒரு ஆஃபீஸராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. இதே காம்பவுண்டில் இருக்க ஹீரோ தான் வந்து அவங்க அம்மா வந்து பணத்துக்காக கொண்டுட்டாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணையில் வந்து அவங்க தற்கொலை தான் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா பேசும்போது தான் தெரியுது ஹீரோவுக்கு இந்த எஃபிஐல ஏற்கனவே நிறைய பிரச்சனை இந்த மாதிரி கேஸ்லாம் வருது. இன்டர்நெட்டில் வந்து பணத்தெல்லாம் அடிச்சிடுறாங்க வயசானவங்க டார்கெட் பண்ணி. அவங்கள எஃபிஐலாம் பிடிக்க முடியல. எஃபிஐ வந்து அமெரிக்கா செக்யூரிட்டியில் பெரிய ஒரு 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 இராணுவம் மாதிரியான ஒரு அமைப்பு. அதாலே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் அது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வந்து வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, அந்த பணமும் போயிடுச்சுன்னு வருத்தத்தில். இதை ஹீரோ கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஏற்கனவே அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அவர் வந்து பீக்கீப்பர்னு சொல்லி ஒரு உளவுத்துறை மாதிரியான ஒரு அரசாங்க பணியிலேருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பியிருப்பார். இந்த பிரச்சனைலாம் வேண்டாம்னு சொல்லி. அந்த அமைப்பு எப்படின்னா, எந்த இதுக்கும் கட்டுப்படாது. எஃபிஐ கூட மீறி தான் அவங்க பண்ணி ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு அவங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பண்ண மாதிரி உண்டான ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து அந்த லைஃப்பை வேண்டாம்னு சொல்லி இவர் ஒதுங்கி போய் தான் இந்த இதெல்லாம் வந்திருப்பாரு. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க பழைய நண்பர்கள்லாம் தொடர்பு கொண்டு அந்த கம்பெனி அட்ரஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பழிவாங்க புறப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் தெரிய வருது. அந்த நிறுவனத்தை நடத்திட்டு வர உயர் அதிகாரியும் அந்த சேர்மனும் ஒரு மிகப்பெரிய அந்த நாட்டோட பிரபலத்தோட பையன் தெரிய வருது. அந்த பிரபலம் யாரு? அந்த பிரபலத்தோட பையனுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கும்? அதை மீறி அவர் என்ன பண்ணாரு? அந்த டார்கெட் பண்ணாரா இல்லையா? இல்லை இவர் மாட்டிக்கிட்டாரா? இவருக்கு என்னாச்சு? அப்படிங்கிறது தான் பரபரப்பான மிச்ச கதை. ஒரு ராணுவத்தையே எதிர்த்து போராடுற மாதிரியான கிளைமேக்ஸ் கதையெல்லாம் விறுவிறுப்பாக இருக்கும். இதுதான் பேலன்ஸான கதைன்னு சொன்னால் ரிவீல் ஆகிடும். ஸோ இனி ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் ஹீரோ ஜேசன் ஸ்டேத்தமோட அந்த ஸ்டண்ட்ஸ் தான்.
ஸ்டன்ட்ஸ் வந்து ரொம்ப அனாவசியமா பண்ணியிருக்காரு. படம் வந்து 1 1/4 மணி நேரம். அதில 45 நிமிஷம் ஃபைட் நான் பார்த்தேங்க. ஆனா போர் அடிக்காது. அந்த ஒரு 45 நிமிஷம் ஃபைட்டு ஒரு 4 ஃபைட்டு தான். அதில வந்து ரொம்ப எல்லாமே வேற லெவல் தெறிக்க விட்டுருப்பாரு. ஒரு ஃபைட் வந்து பெட்ரோல் பங்க்ல ஒரு ஃபைட்டு. அது ரொம்ப தரமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்டர்நெட்ல அந்த ஸ்கேம் பண்ண அந்த ஆஃபீஸ்ல ஒரு ஃபைட்டு. அது இல்லாம அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த ஒரு பிரபலத்தோட வீட்டுக்குள்ள செக்யூரிட்டிய மீறி போய் அடிக்கிறது எல்லாமே வேற லெவலா இருக்கும். ஸோ படத்த ரசிக்க வைக்கிறது அந்த ஆக்ஷன் சீன்ஸ் தான். அதையும் அசால்ட்டா வந்து ரொம்ப ஒரு ஹீரோயிசம் இல்லாம, ரொம்ப ஒரு ஜென்டிலா, ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணிப்பாரு. ரொம்ப ஸ்டைலிஷா. ஜேசன் ஸ்டேதம் வந்து ரொம்ப ஒரு பழைய படங்கள்லலாம் பார்த்த மாரி வின்டேஜ் ஆனா அந்த ஜேசன் ஸ்டேதம் பேக்ன்னு சொல்ற அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காரு. அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படத்துல அவரு தான் மெயின் கேரக்டர். அவரு தான் வந்து சிறப்பா எழுதப்பட்ட கேரக்டர். படத்துல மொத்தமே ஒரு 5, 6 கேரக்டர் தான் மெயினான கேரக்டர். அதுல வந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் அந்த பிலிஷியா ரஷாத்து, அப்புறம் எம்.ஆர். ராவ் அவர் கூட ஒருத்தர் வராரு. அவரு அப்புறம் வில்லன் கேரக்டர். அப்புறம் அந்த விஐபி அவங்க, அவங்க ஹஸ்பண்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5, 6 கேரக்டர் தான். அதுதான் படத்துல மெயினு. அது இல்லாம படத்துல எல்லாமே டெக்னிக்கலி சவுண்டா இருக்கு. கேமரா ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், விஎஃப்எக்ஸு இந்த ஆக்ஷன் சீன்லாம் அதகலம் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் டீமு. டெக்னிக்கலி சவுண்டான படம் தான். ம். அது இல்லாம படத்துல வந்து அந்த ஆக்ஷன் சீன்லாம் வந்து ரொம்ப ஒரே ஃபைட்டா இல்லாம, அது வந்து நல்ல ஒரு ஐடியா பண்ணி இந்த ஃபைட் பண்றது, நல்ல டெக்னிக்கலா எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் டீமுக்கு நம்ம ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். படம் எல்லாமே டாப்பா இருக்கா? மைனஸே இல்லையான்னா இருக்கு. மைனஸ்ன்னு பார்த்தா ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி. இந்த மாரி கதைக்களங்கள்லாம் ஏற்கனவே வந்திருக்கு. படத்துல லாஜிக் வந்து சுத்தமா இல்ல. படத்துல லாஜிக் நம்ம எதிர்பார்க்கிறது ஒரு சான்ஸே இல்லன்ற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா ஒரு ராணுவத்தையே எதிர்த்து போராடுறாரு, ஃபைட் பண்றாரு. இவர் மேல எந்த குண்டும் படல. இவரு அதுலேருந்துலாம் மீண்டு வந்துடுறாருன்றது நம்புற மாரியே இல்ல. அது இல்லாம எஃபிஐ வந்து டம்மியா காமிக்கிற மாரி இருக்கு படத்துல. அவங்க வந்து அ உலகத்துல மிக அதிகாரம் படைச்ச ஒரு ராணுவ பிரிவுன்னு சொல்லப்படுது. அவங்களே வந்து இதுல வந்து ஒரு சீன்ல வந்து ஹீரோ கிட்ட ஒரு உயிர் பிச்சை கேட்பாரு ஒரு அந்த அதிகாரி. அந்த அளவுக்கு தான் படத்துல ரைட் அப் இருக்கு. ஸோ அத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனிச்சு ஹீரோவுக்கு டஃப் குடுக்குற மாரி பண்ணியிருக்கலாம். இந்த படத்துல கேஜிஎஃப்ல படத்துல வரா மாரி ஹீரோ வந்து ஜெய்ஜாண்டிக்கா எல்லாரையும் அடிச்சு நொறுக்குறாரே தவிர, அவர் மேல எந்த குண்டும் எதுவுமே படுறதில்ல. அது இல்லாம சில காட்சிகள்லாம் பழைய படங்கள பார்த்த மாரி நினைவுபடுத்துது கேமரா ஆங்கிள்லாம். அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மத்தபடி தமிழ்ல டப் செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தமிழ்ல இல்ல. இப்போ இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. அ மொத்தத்துல ஒரு 4, 5 கேரக்டர் தான் இருக்கு. அவங்க கேரக்டர்ல ஜேசன் ஸ்டேத்தம் தவிர மீதி யார் கேரக்டரும் வந்து சிறப்பா எழுதப்படல. அது இல்லாம எஃபிஐ அதிகாரிகளுக்கு ஒரு டஃப் குடுக்குற மாரி இருந்தா தான் படம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வில்லன் கேரக்டரும் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுல இல்ல. எந்த படத்துல வில்லன் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோ, அதான் ஹீரோவுக்கு எடுபடும். ஹீரோயிசமும் எடுபடும். இதுல வில்லன் வந்து அந்த அளவுக்கு இல்லன்னும்போது ஹீரோ தான் ஜெயிப்பாருன்னா ப்ரெடிக்டபிள் ஆயிடுது. அதனால படத்துல ஒரு அது டைல்யூட் ஆயிடுது. ஸோ அது மட்டும் கவனிச்சு பண்ணியிருக்கலாம். அ படத்த வந்து டைரக்ட் பண்ணிருக்கவரு ஏ.என். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன்னு பொறுத்தவரைக்கும் ஓகே தான். ஸோ இந்த படம் வந்து இப்போ தியேட்டர்கள்ல வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிளான படம். அந்த ஆக்ஷனுக்காக பார்க்கலாம். ஜேசன் ஸ்டேத்தம் ஃபேனுங்க ஆக்ஷன் பிடிக்கிற ரசிகர்களுக்கு ஏத்த படம் தான் இது. அது இல்லாம இந்த படம் ஓடிடில வரும்போது கண்டிப்பா தமிழ் டப்பிங்கோட வரும். ஓடிடில வரும்போது கண்டிப்பா கொண்டாடக்கூடிய படமா இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு நல்ல ஒரு 1 1/4 மணி நேரம் குயிக்கா வச்சா பார்த்துடலாம். ஸோ மொத்தத்துல இந்த படம் வந்து இந்த அடிச்சு அந்த வன்முறை காட்சிகளுக்காக இது 18+ பார்க்குறது நல்லதுன்னு என்னோட அபிப்பிராயம். அது இல்லாம படத்துல வந்து இந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் 45 நிமிஷம் ஆக்ஷன் வந்து ஃபுல் ஆக்ஷன் கிடையாது. அதுல ஐடியா பண்ணி அவர் எப்படி அவரு இது பண்றாரு, அது இல்லாம அவர் எப்படி அந்த பெரிய ராணுவத்த எதிர்த்து போராடுறாருன்னு சிறப்பா காட்சிப்படுத்தினதுக்காக ஆக்ஷன் ரசிகர்களும், ஜேசன் ஸ்டேத்தம் ரசிகர் உலக அளவுல இருக்கவங்களும் பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஒன் டைம் வாட்சபிள். ஓடிடி வரும்போது கண்டிப்பா இந்த படம் கொண்டாடப்படும். இதான் என்னோட விமர்சனம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்க. இந்த ரிவ்யூவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வேற ஒரு திரை விமர்சனம், ரிவ்யூ அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம்.